السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1446 ரஜப் மாதம் 10ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் ஹுசைன் பின் அப்துல் அசீஸ் ஆலு ஷேக் அவர்கள் ரஜப் மாதம் அதன் பயன்பாடுகள் அதன் சட்டங்கள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் என எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத் என்னும் நட்கட்டளை பிறப்பிக்கின்றேன். யார் அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடக்கிறார்களோ அவர்கள் ஈடேற்றம் பெற்று விட்டார்கள், அவர்கள் மகிழ்ச்சிக்குரியவர்களாக ஆகிவிட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள், வெற்றி அடைந்து விட்டார்கள். யார் அல்லாஹுக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்களது வாழ்விலே உள்ள பல சிக்கல்களுக்கு விடுதலையாக விமோசனம் பெறும் வழிகளை அல்லாஹ் ஆக்கி வைக்கிறான். அது மாத்திரமல்ல, அவர்கள் அறியாத புறத்திலிருந்தே வாழ்வாதாரங்களை அல்லாஹ் வழங்குவான். யார் இந்த இறையச்சத்தை உண்மையாக எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுடைய கஷ்டமான நிலைகளிலிருந்து அல்லாஹ் இலகுத்தன்மைகளை கொடுக்கிறான். யார் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்கிறார்களோ அவர்களுடைய கருமங்களை அல்லாஹ் இலகுபடுத்தி வைக்கிறான். யார் இந்த தக்குவாவை தன்னகத்தை கட்டாயமாக்கி கொள்கிறார்களோ அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக் கொள்வார்கள். யார் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்குவா செய்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக அல்லாஹ் அதனை ஆக்குவதோடு அவர்களுக்கு நிரப்பமான மகத்தான கூலிகளை வழங்குவான் என்று தக்குவாவை கொண்டு உபதேசிக்கக்கூடிய வசனங்களை கூறி தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகளில் உள்ளதுதான் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு, அல்லாஹ்வை வணங்குவதற்கு அல் குர்ஆனிலும் அஸ்ஸுன்னாவிலும் உள்ள ஆதாரங்களின் ஊடாக நெருங்குவது இஸ்லாத்தின் அடிப்படையில் உள்ள ஒன்றாக இருக்கிறது. இதுவல்லாமல் வணக்கம் என்ற போர்வையிலே அல்லாஹ்வை அண்மிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல் குர்ஆனும் அஸ்ஸுன்னாவும் காட்டி தராத எல்லா வணக்க வகைகளும் முஹ்தஸத்துன் முப்ததஆ, நூதன செயலாக புதிதாக உருவாக்கப்பட்ட ஒன்றாகத்தான் கருதப்படும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய அடிப்படை சட்ட வாக்குகளில் உள்ளதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். யார் எங்களுடைய விடயத்திலே, அதாவது மார்க்கத்திலே யார் புதிதாக ஒன்றை உருவாக்குகிறார்களோ, நாம் சொல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குவார்களானால் அது நிராகரிக்கப்பட்டதாகும் என்று இஸ்லாமிய அடிப்படை சட்ட வாக்கங்களை காணலாம். அதே போன்று நபி அவர்கள் கூறுகிறார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் ஒரு செயலை, ஒரு வணக்கத்தை செய்கிறார்களோ அந்த வணக்கம் சம்பந்தமான விடயம் பற்றி எம்மிடத்திலே எந்த தகவலும் இல்லாமல் அவராக செய்தால் அது நிராகரிக்கப்பட்டதாகும் என்று இஸ்லாமிய அடிப்படை சட்ட வாக்கங்கள், இஸ்லாத்திலே புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் நிராகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதற்கு ஒரு அடித்தளமாக, ஒரு சட்டவாக்கமாக இஸ்லாம் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேன்மைப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்விடத்திலே மகிமை பெறக்கூடிய விடயங்களில் உள்ளதுதான் அல் அஷ்ஹூருல் ஹுரும், சங்கையாக்கப்பட்ட மாதங்கள் அல்லாஹ்விடத்திலே மேன்மையாக இருக்கிறது. அந்த சங்கையாக்கப்பட்ட மாதங்களில் உள்ளதுதான் ஷஹ்ரு ரஜப்,
ரஜபு மாதமாக இருக்கிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் இந்த காலங்களை பற்றி கூறும்போது கூறுகிறான், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரா ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து அல் குர்ஆனிலே அல்லாஹ் வருடங்களின் எண்ணிக்கையாக 12 மாதங்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். மாதங்கள் 12 என்பதை அல்லாஹ் கணக்கிட்டு வைத்திருக்கிறான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் சங்கையாக்கப்பட்ட மாதங்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ذلك الدين القيم فلا تظلموا فيهن انفسكم. அந்த சங்கையாக்கப்பட்ட அந்த மாதங்களிலே நீங்கள் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். அந்த மாதத்தின் புனிதத்துவத்தை அசௌகரியப்படுத்தி விட வேண்டாம். அதனுடைய புனிதத்தன்மைக்கு பங்கம் விளைவித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கட்டளையிடுவதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வுடைய சட்டவாக்கங்கள், அல்லாஹ் அனுமதித்தவைகள், அல்லாஹ் இஸ்லாமிய அடையாள சின்னங்களாக ஆக்கியவைகளை எல்லாம் அது எல்லா நேரங்களிலும் எல்லா இடத்திலும் அவைகளை மகிமைப்படுத்துவது அவன் மீது கட்டாயமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த சங்கையாக்கப்பட்ட மாதத்திலே இருக்கின்ற நாம் அதனை மகிமைப்படுத்த வேண்டிய, அதனுடைய புனிதத்துவத்தை பேண வேண்டிய, மிகவும் வலிமையுடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாட்டுடன் நாம் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த சங்கையாக்கப்பட்ட இந்த மாதங்களிலே நாம் அது புனிதத்துவத்துக்கு எந்த விதத்திலும் பங்கம் விளைவித்து விடாமல் நாம் பாதுகாப்பாக எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக ஹராமாக்கப்பட்ட விடயங்களை விட்டு விடுவது, தடுக்கப்பட்டவைகளை தவிர்ந்து கொள்வது, நன்மையின்பால் விரைந்து செல்வது, சாலிஹான நல்ல செயல்களிலே போட்டி போட்டுக் கொண்டு முந்திக் கொள்வது, எல்லாவித நூதன செயல்களை விட்டும் தூரமாகிக் கொள்வது, புதிதாக கண்டுபிடித்த வணக்கம் என்ற போர்வையில் உருவாக்கப்பட்டவைகளை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்வது, இவைகள் எல்லாம் இந்த மாதத்தின் புனிதத்துவத்தை பேணக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. ஹராமாக்கப்பட்டவைகளை விட்டுவிட வேண்டும், தடுக்கப்பட்டவைகளை தவிர்ந்து கொள்ள வேண்டும், நன்மையின்பால் அவசரப்பட்டு கொள்ள வேண்டும், சாலிஹான நல்ல செயல்களை செய்வதற்கு போட்டி போட வேண்டும், புதிதாக உருவாக்கப்பட்ட விடயங்களை விட்டும் தூரமாகிக் கொள்ள வேண்டும். மார்க்கம் என்ற போர்வையிலே புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டவைகளை விட்டும் நம்மை தவிர்ந்து கொள்ள வேண்டும். இவைகள் எல்லாம் இந்த மாதத்தின் புனிதத்துவத்தை பேணக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக இஸ்லாமிய அறிஞர்களிடத்திலே, உலமாக்களிடத்திலே ஒரு தெளிவான விடயம்தான், அதாவது இந்த ரஜபு மாதத்துக்கென தனித்துவமான எந்த சிறப்புகளும் இல்லை என்பதுதான் அவர்களிடத்திலே உள்ள தெளிவான விடயமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எல்லா காலங்களையும் போன்று அந்த வணக்கங்கள் நிறைவேற்றப்படுவது போன்று இந்த மாதத்திலும் நிறைவேற்ற வேண்டும். மேலதிகமாக ஒன்றை குறிப்பிட்டு நாம் செய்வதானால் அதற்கு இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்க வேண்டும், அல் குர்ஆனில் அதற்கான ஆதாரம் இருக்க வேண்டும், அல்லது அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு வழிகாட்டி இருக்க வேண்டும். அதுவல்லாமல் நாம வணக்கம் என்ற போர்வையிலே இதனுடைய புனிதத்துவத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நமது மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நடப்போமானால் அது ஒரு பாவகரமான, நிராகரிக்கப்பட்ட, தண்டனைக்குரிய விடயமாகத்தான் மாறிவிடும். அன்பார்ந்தவர்களே, இந்த ரஜபு மாதத்தை பற்றி, அதிலே நோன்பு நோட்பதை பற்றி வரக்கூடிய சிறப்புகளை பற்றி பார்ப்போமானால் அது நபி அவர்களுக்கு சொந்தமான ஒரு விடயமாக இருக்கலாம். இரவு தொழுகைகள் நபி அவர்களுக்கு சொந்தமானதாக குறிப்பான விடயமாக இருக்கலாம். இந்த ஹதீஸ் கலை வல்லுநர்கள் இந்த நபியுடைய, இந்த நபியின் மீது சேர்க்கப்பட்ட இந்த விடயங்களை பற்றி, ரஜபு மாதத்தை பற்றி கூறப்பட்ட விடயங்களை பற்றி அவர்கள் கூறும்போது கூறுகிறார்கள், 2 விடயங்கள். ஒன்று, அது பலவீனமான செய்தியாக இருக்கும், அல்லது நபியின் மீது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக இருக்கும் என்று ஹதீஸ் கலை வல்லுநர்கள் கூறுகிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம இஸ்லாம் நமக்கு வழிகாட்டாத எந்த விடயத்திலும் வணக்கம் என்ற போர்வையிலே நாம் முந்திக் கொள்ளக்கூடாது, புதிதாக ஒன்றை உருவாக்கிவிடக் கூடாது. அது நமது நன்மையை பாழாக்குவதற்கும், தண்டனைக்கு ஆளாவதற்கும், நிராகரிக்கப்படுவதற்கும் அவைகளெல்லாம் ஒரு காரணமாக அமைந்துவிடும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இந்த மாதத்திலே, ரஜபு மாதத்திலே 27வது, அதாவது 27வது நாள், பிற 27லே அதனை பிரமாண்டமாக கொண்டாடுவது,
அங்கே பெருநாள் போன்று அங்கே மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்துவதெல்லாம் அந்த இரவிலேதான் இஸ்ரா பயணம் மேற்கொள்ளப்பட்டது என்ற அந்த இதனை காரணமாக வைத்து அதனை ஒரு சந்தோஷ தினமாக ஒரு விழாவாக ஆக்குவதென்பது உண்மையிலே இஸ்லாத்திலே எந்தவித அடிப்படையும் இல்லாத ஒரு விடயமாக இருக்கிறது. இது மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்பட்ட நூதன செயலாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நடைமுறையிலே நாம் பார்ப்போமானால் அதற்கென அந்த மாதத்துக்கென அந்த விழாவுக்கென எந்த ஆதாரங்களும் எந்த சிறப்புகளும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மார்க்கம் உங்களுக்கு எதனை வழிகாட்டி இருக்கிறதோ, மார்க்கம் எதனை வணக்கம் என்று உங்களுக்கு சொல்லி இருக்கிறதோ அவைகளை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அவைகளை வணக்கமாக செய்யுங்கள், வெற்றி அடைவீர்கள். நபியுடைய வழிமுறைகளை பின்பற்றுங்கள், நீங்கள் அருள் புரியப்படுவீர்கள். உங்களது நபியை எல்லா விடயங்களையும் பின்பற்றுங்கள், அவரை பின்தொடருங்கள். அதன் மூலமாக அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். நிரப்பமான அதிகமான கூலிகளை பெற்றுக்கொள்வீர்கள், சன்மானங்களை அடைந்து கொள்வீர்கள். அல் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடும் போது கூறுகிறான், குல், நபியை சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வை அன்பு கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்றால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹின் தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். அல்லாஹ்வை நேசிப்பதானால் நபியை பின்பற்ற வேண்டும். அவ்வாறு நபியை பின்பற்றுகின்ற போது யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் வாக்களிக்கிறான். அல்லாஹ் சன்மானமாக அதற்கு பிரதிபகாரமாக அல்லாஹ் அவனுடைய அன்பை அந்த நபியை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நேசத்தை வழங்குகிறான். நபியை பின்பற்றக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிப்பான். அது மாத்திரமல்ல, வயக்ஃபிர் லகும் துனூபகும், உங்களது பாவங்களை அவன் மன்னிப்பான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே அவன் சபதம் எடுத்திருக்கிறான், வாக்களித்திருக்கிறான். அல்லாஹ்வை நேசிப்பதானால் நபியை பின்பற்ற வேண்டும். நபியை பின்பற்றினால் அல்லாஹுடைய அன்பும் அரவணைப்பும் அவருடைய பாவ மன்னிப்பும் கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனின் மூலமாக உத்தரவாதம் அளிக்கிறான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய அன்பை பெற வேண்டுமா, நமது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா, எல்லா விடயங்களிலும் நபியை பின்பற்ற வேண்டும். நபியுடைய வழிகாட்டலை தேடி தேடி ஆராய்ந்து பின்பற்ற வேண்டும். அவ்வாறு பின்பற்றுகின்ற போதும் அல்லாஹுடைய அன்புக்கும் அவனது பாவ மன்னிப்புக்கும் சொந்தக்காரர்களாக நாம் மாறலாம் என்பதை இந்த ஆல இம்ரானின் 31வது வசனம் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களிலும் ஷரீஅவுடைய நடைமுறையை பின்பற்றக்கூடியவர்களாகவும், எல்லா விடயங்களிலும் நபியுடைய வழிகாட்டலை பின்பற்றக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி வைப்பானாக. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் மனிதர்களுக்கு மத்தியிலே பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த ரஜபு மாதம் வந்து விட்டதென்றால், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான, யா அல்லாஹ், ரஜபு மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் அபிவிருத்தி செய்வாயாக, ரமலான் மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை தருவாயாக என்று ஒரு இந்த துஆவை கேட்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். அன்பார்ந்தவர்களே, இதனை பின்பற்றுவது ஒரு சுன்னாவாக, நபி வழியாக நபியின் மீது சேர்த்து கூறுவதை பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறான ஒரு துஆவை நபியின் மீது சேர்ப்பது ஒரு பொருத்தமான விடயம் கிடையாது. இது சஹீஹான ஒரு சரியான செய்தி கிடையாது. இதனை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இப்னு ரஜப் அதே போன்று நிறைய அறிஞர்கள் இதனை பலவீனமான செய்தி என்று கூறி இருக்கிறார்கள். எனவே இது நபியின் மீது சேர்க்கப்பட முடியாத ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே பொதுவாக பிரார்த்தனை என்பது எல்லா காலங்களிலும் அல்லாஹ்விடத்திலே கேட்பது, பிரார்த்தனை புரிவது, அவனை அழைப்பது, இவைகள் எல்லாம் மார்க்கப்பட்ட மார்க்கம் காட்டிய விடயங்களாக இருக்கிறது. அதனை நாம் குறிப்பாக ஒரு மாதத்துக்கென அல்லது ஒரு நாளுக்கென குறிப்பிட்டு கூறுவோமானால், அதற்கென ஆதாரங்கள் இருந்தால், அதற்கென வழிகாட்டல்கள் இருந்தால் அவைகளை பின்பற்ற வேண்டும். அல்லாமல் வெறுமனே மனோ இச்சைக்கு அடிமையாகி கூறப்படக்கூடிய எல்லா விடயங்களையும் வணக்கமாக நாம் வாழ்விலே எடுத்து நடந்துவிட முடியாது. எனவே எல்லா வணக்கங்களுக்கும்
அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் தெளிவான வழிகாட்டல்களை விட்டு சென்றிருக்கிறது. அவைகளைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல் முஅல்லா இப்னு ஃபضல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், முன்னோர்களான நல்லவர்கள் எல்லாம் எவ்வாறு என்றால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவார்கள். அதாவது 6 மாதங்களாக அல்லாஹ்விடத்தில் இருக்கிறமே என்று பிரார்த்திப்பார்கள், இந்த ரமலானை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. யா அல்லாஹ், ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அடுத்த 6 மாதங்களும் ரமலான் மாதத்திலே செய்த அந்த வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே எங்களது வணக்கங்களை ஏற்றுக்கொள்வாயாக, அதற்கு முழுமையான கூலியை தருவாயாக என்று பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று அல் முஅல்லா இப்னு ஃபضல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள். முன்னோர்களான நல்லவர்கள் 6 மாதங்கள் ரமலானை அடைந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திப்பார்கள். அடுத்த 6 மாதமும் அதிலே செய்த வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே எல்லா விடயங்களிலும் நபியை பின்பற்றுங்கள், சந்தோஷம் அடைவீர்கள். மார்க்கம் காட்டி தந்த அந்த தூய்மையான ஷரியாவை வாழ்விலே வழிமுறையாக எடுத்து நடுவுங்கள், வெற்றி பெறுவீர்கள், நீங்கள் ஈடேற்றம் அடைவீர்கள். அதே நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரிலே இல்லாத ஒன்றை இட்டு கட்டுவதை விட்டும் எச்சரிக்கையுடன் தவிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இஸ்லாம் எந்தவித வழிகாட்டலும் இல்லாமல், எந்தவித தெளிவையும் விட்டு செல்லாமல் இங்கு இஸ்லாம் நம்மை ஒரு அடிமையாக, ஒரு அனாமோதைய ஒரு விடயங்களாக விட்டு செல்லவில்லை. மாறாக அனைத்துக்கும் தெளிவான ஆதாரங்களையும் தெளிவான வழிகாட்டல்களை விட்டு சென்றிருக்கிறது. எனவே நபியின் மீது இல்லாத பொல்லாத புதிய செயல்களை நாம் செய்து இது நபியுடைய செயல் என்று அவரின் மீது நாம் சேர்த்து வைப்பதை எச்சரிக்கையுடன் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் கூறுகிறது, அல்லாஹுக்கும் கட்டுப்படுங்கள், அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள், லஅல்லகும் துர்ஹமூன், அல்லாஹுக்கு கட்டுப்படுவதும் நபிக்கு வழிபடுவதும் நீங்கள் அருள் புரியப்படுவதற்கு இவைகள் காரணமாக இருக்கும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே நபியின் மீது அதிகமாக சலவாத்தும் சலாமும் கூறுங்கள், நீங்கள் உயர்வான பல சன்மானங்களை பெற்றுக் கொள்வீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது தேவைகள், நமது சிரமங்கள், இக்கட்டான நிலையிலிருந்து விமோசனம் பெறுவதற்கான வழிகளை ஆக்கி வைப்பான். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலா நபியினா முஹம்மத், நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் அதிகமாக கூற வேண்டும். எனவே நாம் இருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை நாள் என்பது ஒரு சிறந்த நாளாக இருக்கிறது. நபியின் மீது அதிகமாக ஸலவாத்தையும் சலாமையும் அதிகமாக கூறுவதனூடாக அல்லாஹுடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும் காரணமாக இவைகள் அமையும். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ரஜபு மாதம் சங்கையாக்கப்பட்ட 4 மாதங்கள். இந்த 4 மாதங்களில் ஒரு மாதம் ரஜபு மாதமாக இருக்கிறது. எனவே இந்த மாதத்துடைய புனிதத்துவத்தை பேணுவது என்பது மார்க்கம் காட்டாத எந்த விடயத்தையும் ரஜப் சிறப்பான மாதம் என்ற போர்வையிலே நாம மனோ இச்சைக்கு அடிமையாகி செய்து விடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக எல்லா காலங்களிலும் செய்யக்கூடிய நல்ல வணக்கங்கள், தர்மங்கள், நல்ல செயல்களை செய்து இந்த மாதத்தின் புனிதத்துவத்தை பேணுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் இந்த மாதத்துடைய புனிதத்துவத்தை முறையாக பேணக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அவனது அருளுக்கும் அவனது அரவணைப்புக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக சிற்றுரை வழங்குவதற்காக ஷேக் மௌலவி அல்தாஃப் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஷேக் அல்தாஃப். الحمد لله رب العالمين والآكبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه